Welcome back to our channel Bojanam. Bojanam subscriber warm welcome. இன்னைக்கு என்ன டே? March 8th. என்னது மகளிர் தினம். Happy Women's Day. அம்மா Happy Women's Day அம்மா. I love you so much அம்மா. இன்னைக்கு நான் இப்படி இருக்க காரணமே நீதான் அம்மா. Thank you so much அம்மா. இன்னைக்கு அதாவது உலகத்துல வந்து ஒரு பெண் இல்லாம ஒரு இயங்க முடியாது. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்கா. நம்ம வந்து இந்த உமன்ஸ் டேக்கு வந்து ஒரு துறையில் இருக்கிறவாளை வந்து நம்ம வந்து பிரபலமாக பேசுகிறோம். ஒரு செலிப்ரிட்டி அப்படிங்கிறோம், ஒரு ஃபிலிமில் இருக்கிறவாளை வந்து நம்ம வந்து புகழ்ந்து பேசுகிறோம். ஒரு துறையில் ஒரு போலீஸ் துறையாகட்டும், ஒரு மெடிசன் துறையாகட்டும், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆண்டர்பிரனர் பிஸ்னஸ் பண்ணுறவாளை ஆண்டர்பிரனரை நம்ம வந்து பெருமையாக பேசிக்கிறோம். ஆனால் ஹோம் மேக்கர்ஸ் வந்து இந்த இப்போ வந்து ரொம்ப ஹோம் மேக்கர்ஸ் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கா. ஏன்னா அவ்வளோ காலம் வந்து நமக்கு வந்து அப்படி கொண்டு போகிறது. பட் அந்த காலத்துலலாம் வந்து ஹோம் மேக்கர்ஸ் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு எக்ஸ்போஷர் இல்லாமல், அதாவது இந்த காலத்தில் நம்ம வந்து ஃபெமினிஸ்ட் பற்றி பேசுகிறோம், ஒரு ஃப்ரீடமை பற்றி பேசுகிறோம் இல்லையா. பட் அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தா? இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். எங்கள் காலத்தில் வந்து எத்தனையோ உமன்ஸ் வந்து எல்லாருமே வந்து அவாவா ஃபேமிலியில் அவாவா வந்து ஒரு சாதிச்சிருக்கா இல்லையா. அந்த மாதிரி ஒரு வெளி வட்டாரம் தெரியாமல், ஒரு எக்ஸ்போஷர் இல்லாமல் எத்தனை பேர் ஒரு பெண்கள் ஒரு உமன் வந்து கஷ்டப்பட்டிருக்கா இல்லையா. அதாவது அவாவா ஒரு சிங்கிள் மதராகவும் ஒரு கஷ்டத்தை வந்து ஒரு ஹடில்ஸை வந்து தாண்டி ஒரு பெண் ஒரு இயற்கையாகவே பகவான் எப்படி ஒரு பெண்ணை உருவாக்கிக்கிறான் அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு பெண்ணால் எந்த சுச்சுவேஷனையும் அவளால் சாதிக்க முடியும். அதாவது எனக்கு எங்கள் அப்பா கிடையாது, மை மதர் இஸ் அ சிங்கிள் மதர். பட் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாதனையால் சிங்கப்பெண்ணா எங்கள் அம்மா வந்து 3 குழந்தைகளை வளர்த்தி 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஏஜ் ஆயிடுது. அந்த மாதிரி எத்தனையோ அம்மாக்கள், எல்லா அம்மாமார்களுக்கும் ஹேட்ஸ் ஆஃப், நமஸ்காரம். அது மாதிரி எங்கள் ஆத்தை பொறுத்தவரையும் நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு வந்து ஹார்ட்ஸ் டு ஒரு பர்சன் அப்படின்னு கேட்டேன்னா, எல்லாருமே எங்கள் ஆற்றுல பொறுத்தவரை ஹார்ட் டு பர்சன் தான். உடனே நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இந்த தருணத்தில் என்னோட அத்தை, அதாவது அவளுக்கு வந்து 90 இயர்ஸ் ஆகுது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவாவா ஆற்றுல ஒரு அம்மாவாக இருக்கலாம், ஒரு அத்தையாக இருக்கலாம், ஒரு சித்தியாக இருக்கலாம், ஒரு பாட்டியாக இருக்கலாம். அவெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஒரு ஆம்பளையல் முன்னாடி நிற்காம அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கா. காலம் மாறி போச்சு. நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை அந்த காலம் இந்த காலம்னு. அந்த காலத்தில் ஒரு எக்ஸ்போஷர் இல்லாமல் ஒரு சிங்கப்பெண்ணாக வளர்ந்து அவா ஃபேமிலியில் எப்படி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து எனக்கு வந்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டேன். அதில் எங்கள் அத்தையை கேட்டேன், இந்த மாதிரி எதேச்சியாக இது என்ன நம்ம சேனல் பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும், எனக்கு என் குருநாதர் இல்லாமல் என் அம்பாலும் ஆச்சாரியாலும் இல்லாமல் என் வாழ்க்கை கிடையாது. நான் வந்து ஒன்று யோசிக்கிறது வந்து என் குரு கிருப்பையில தான் நான் யோசிப்பேன். எதாச்சும் எங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணேன், நீ எங்காத்தான் இருக்க, எப்படித்தான் இருக்க. ஏன்னா அத்தை வந்து எனக்கு வந்து எப்பயாவது கால் பண்ணி பேசுவான், எப்படி இருக்கு அப்படின்னு. சரி சும்மா அத்தைக்கு ரொம்ப நாள் ஆச்சு கேட்கலாம் போது, நான் பெங்களூர்ல இருக்கேன்டி அப்படின்னா. ஆஹா, அதாவது எல்லாமே எழுதப்பட்ட விதிப்பா, எழுதப்பட்டது சொல்லுவாள்ல, ஒன்றும் பண்ணுறது. அது மாதிரி எங்கள் அத்தை இன்னைக்கு இங்கே இருக்கணும்னு இருக்கு. நான் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மகளிர் தினத்தில் ஒரு பெண்மணி, அதாவது ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஒரு 90 இயர்ஸ் ஓல்டு ஒரு உமனை, ஒரு மகளிரை நான் வந்து உங்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவளோட வாழ்க்கையை கடந்து வந்த பாதையை நான் வந்து நம்ம ஹோம் மேக்கர், அவள் வந்து ஹோம் மேக்கர், ஒரு அம்மா, எவ்வளோ பரிமாணங்கள் இருக்குது இல்லையா ஒரு பெண்ணுக்கு, அதெல்லாம் அவள் ஃபுல்லாக அவளோட லைஃப்பில் கொண்டு வந்ததை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவகிட்ட எங்கள் அத்தைக்கிட்ட நான் வந்து எப்படி அத்தை நீ ஒரு பெண்ணாக உணர்ந்த, பெண்ணாக இருந்த அப்படின்னு கேட்க போகிறேன். வாங்க, நீங்களும் நம்மளோட சேனலில் நீங்கள் எல்லாரும் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அத்தையை உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ அத்தை. ஹலோ, நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்புறம் ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ. மகளிர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எனக்கு வந்து உன்னை வந்து இப்போ பேட்டி எடுக்கணும்னு கேட்டோன்னே நீ எனக்கு வந்து சரிடி வா அப்படின்னு கொடுத்த இல்லை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அதாவது நம்ம சேனலில் ஒரு வீடியோ கொடுக்கும்போது அவளோட பெர்மிஷன் இல்லாமல் நான் வந்து ஜென்ரலாக கொடுக்க மாட்டேன். எங்கள் அண்ணாக்கும் இந்த தருணத்தில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ணா அப்படிங்கிறது எங்கள் அத்தையோட புள்ள. எங்கள் அத்தைக்கு 3 பொண்ணு
ஒரு புள்ள. 90 இயர்ஸ் ஆகுது எங்கள் அத்தைக்கு. அத்தை ரொம்ப தேங்க்யூ அத்தை, ரொம்ப நமஸ்காரம். நான் நிஜமா 83 நினைச்சேன், 90ங்கிற. ரொம்ப ஐ எம் வெரி ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு ஹேவ் உன்னோட இன்டர்வியூ நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப பிளஸ்ட் பண்றேன். என்னோட அச்சரா லம்பாலுக்கும் நான் நான் இந்த இடத்துல அவருக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு நான் உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் எல்லாம் இல்லை, அத்தையை நான் அத்தை நீ எனக்கு கொடுக்குறியா, அதாவது இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அத்தை நீ எனக்கு இன்டர்வியூ கொடுக்குறியா அப்படின்னு கேட்கப்போ, நான் என்னடி சாதிச்சேன், நான் என்னடி கொடுக்க போறேன், அப்படி கிடையாது. அதுதான் சொல்றேன். ஒரு ஒரு ஆத்திரியம் என் வீட்டுலன்னு இல்லை, உங்க ஒரு ஒரு ஆத்திரியம் இருப்பாரு, அத்தனை பேரும் பார்த்துட்டு இருப்பார்ல, உங்க ஆத்துல ஒரு அம்மா ஒரு அத்தை அந்த மாதிரி கண்டிப்பா அவாவா சாதிச்சிருப்பா. அவாவா ஃபேமிலி சுச்சுவேஷன், அவாவா சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அவ வந்திருப்பா. ஸோ எனக்கு நீ கொடுத்தது நிஜமா இது பேசிட்டே போலாம் அத்தை. திஸ் இஸ் அ லாங் டாபிக், பட் நம்மளோட பேச்சுக்கள் பேசிட்டே போலாம். பட் நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஓகேவா? நீ மகளிர் தினமா, அதாவது ஒரு பெண்ணா ஒரு உமனா இருக்கு, நீ எவ்வளோ ப்ரௌடா ஃபீல் பண்ற? நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது என்னன்னு கேட்டாக்கா, எங்கள் மாமியாரத்தில் நான் சாதிச்சு வந்திருக்கேன். ஏன்னா எங்கள் மாமனார் ரொம்ப நல்லவர், நான் தான் முடியாது, கூட ஹெல்ப் யாரும் பண்ணாங்க. அதனால் எனக்கு எந்த ஃபீலிங் இல்லாத நான் மாற்றம் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளவோ சொல்லுவார் மாமியார், இந்த காலம் வாங்கி இந்த காலம் தொட்டு நான் மட்டும் நான் போயிட்டே இருந்தேன். சூப்பர் அத்தை. வாயே பேச மாட்டேன், பதிலே பேச மாட்டேன். எங்கள் மாமனார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். அது இல்லாததுக்கு நான் 7 குழந்தையில வளர்த்தேன், அந்த பெருமை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, சூப்பர். அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒரு பெண்ணா, அதாவது நம்ம இந்த இதுல என்ன எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெண் ஒரு உமனா இருந்தது கூட அவளுக்கு தெரியாம அவ எவ்வளோ அழகா வாழ்ந்திருக்கா பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டேன், அத்தை ரொம்ப ப்ரௌடாக ஐ ஃபீல், அதாவது அந்த காலத்தில் ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன், எனக்கு அந்த இது கூட தெரியாமல் நான் வளர்ந்தேன், நான் ஹாப்பியாக இருந்தேன் ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டான். செகண்ட் கொஸ்டின் நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் எப்படி இருந்தா, பிறந்தாத்துல எப்படி ஒரு பெண்ணா ஒரு உமனா எப்படி இருந்தா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அத்தை, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த ஒரு பெண்ணா? நான் சில்வர் ஸ்பூன் தான் வளர்ந்தேன். போடு. கஷ்டம்னா என்னன்னு நிஜமா தெரியவே தெரியாது. ஓகே, எல்லாரும் கஷ்டங்கிறாங்க, அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா அப்படி தான் வளர்த்தினேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அத்தனை ஹெல்ப் நாங்கள் பண்ணுவோம். ஸ்கூலுக்கு போனால் எங்கள் அப்பா பின்னாலே 4 பிரதர்ஸையும் அனுப்புவோம். ஓ, நான் தனியாக போகக்கூடாது, நானும் ஜானியை ஒட்டுக்க போவோம். பின்னாலே எங்கள் அண்ணாமார்கள்லாம் வருவோம். 4 மைல் நடந்து போயிட்டு வருவோம். அது என்ன, காத்தால போவோம், மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வரணும். சாப்பிட்றதுக்கு எல்லாம் சாப்பிட்டு இலையெல்லாம் எடுத்து எச்சில் எடுத்து எல்லாம் பண்ணி திரும்ப ட்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப போகணும், திரும்ப சாயந்தரம் வரணும். அப்ப அந்த தருணத்துல அவனுக்கு ஐயோ நம்ம என்னடா ஆத்து வேலையெல்லாம் பண்றோமே அப்படின்லாம் அவனுக்கு தோணுது. ஃபீலிங்குமே இல்லாத வளர்ந்து வந்தாண்டி. இப்ப இந்த காலத்துல ஒரு வேலை சொன்னாலும் அம்மா போமா அப்படின்னு நம்ம நாங்களே சொல்றோம். அந்த மாதிரி சொன்னதே இல்லை. நாங்கள் ஒண்ணுமே தெரியாம அந்த காலத்துல அப்படியே அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே வளர்ந்துருக்கேன். அப்படியே என்ன வேலை உண்டா நம்ம பாட்டு சொல்ல வேண்டியது, நம்ம பாட்டு பண்ண வேண்டியது, அவ்வளோ. எந்த ஃபீலிங்கும் கிடையாது. நைஸ். இதாவது இப்போ பத்தியா அந்த மாதிரி பண்ணாலே. இப்போ நான் ஃபீல் பண்ணேன், 21 வயசுல கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆச்சு, அங்கே எங்கள் மாமனாரோட அம்மா செத்து போயிட்டேன். பட் எங்கள் மாமனாரோட கிரேட் இது முதல் நாளே செத்து போயிட்டேன். எங்கள் மாமனார் யார்கிட்டையும் சொல்லாத, ஒரு ட்ராப் கண்ணில் தண்ணு விடாத, அந்த கல்யாணத்தை நடத்தி விட்டு கல்யாணத்தை அன்னைக்கு முடிஞ்ச எல்லா ஆளுக்கும் ஒரு காத்தால தான் சொன்னான். என்ன சொல்றது எனக்கு புரியல. மாமனாரோட அம்மா 21 வயசு கல்யாணம், 21 வயசுல கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன அன்னைக்கே எங்க மாமனாரோட அம்மா செத்து போயிட்டேன். ஓகே. ஆனால் எங்கள் மாமன் யார்கிட்டையும் சொல்லலை. ஓ மை காட். மறுநாள் காத்தால கிளம்புறதுக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பா கூப்பிட்டு சொன்னான். ஓகே ஓகே ஓகே. அப்போ நான் போகல, அத்திப்பேர் மட்டும்தான் போனேன், நான் போகவே இல்லை. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி என்ன கூட்டும் போகக்கூடாதுன்னு என்னை கூட்டும் போகல.
அதான் இன்னும் அடுத்த கொஸ்டின், மூணாவது கொஸ்டின். நீங்க கல்யாணம் 21 வயசுல கல்யாணம் ஆச்சு சொன்னது. கல்யாணம் ஆனோடனே புக்காத்துக்கு போயிருப்பேன். அந்த புக்காத்துக்கு போனோடனே ஒரு பெண்ணா ஒரு உமனா நீங்க வந்து என்ன மாற்றங்களை கொண்டு வந்தீங்க உங்களுக்குள்ள? எனக்கு அசாத்திய பொறுமை வந்துடுது. வாயே பேச மாட்டேங்க. மாமியார் சொல்லுவா, பேசவே மாட்டேங்கிறியே அப்படின்பா. நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். என் வேலை உண்டு. யார் என்ன சொன்னாலும் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுவிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பண்ணிட்டு எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். பேசாத அங்கே போயிடுவேன். என்னுடைய டியூட்டி என்ன வேணுமோ அதை பண்ணுவேன். ஆனால் எல்லாரும் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணினேன். அதானே வேணும். பிறந்தாதுலேருந்து போய் புக்காத்துல வேணும் அந்த மாமியார் அப்ரிஷியேட். ரெண்டாவது, இங்கே இருக்கிற கஷ்டங்கள்லாம் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாது. அவள்லாம் பெரியவள்லாம் அப்படித்தான் இருப்பா. நாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். கரெக்ட் அப்படின்னு அந்த பதில் தான் வரும் தெரியும். அதனால் இங்கேயும் சொல்கிறதுக்கு வழி இல்லை, அங்கேயும் சொல்கிறதுக்கு வழி இல்லை. நாம்ளே பொறுமையாக நாம்ளே ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, குட் அத்தை. இப்போ அடுத்த கொஸ்டின் அத்தை, இப்போ நீங்கள் போயிட்டு ரொம்ப பொறுமையாக இருந்தேன் அந்த இதில் சுச்சுவேஷனில். இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க? ஒரு பெண்ணா ஒரு நிறைய ப்ராப்ளம் வந்துருக்கு. பட் நான் இன்டர்வியூவே ஆக மாட்டேன். யாரோ என்னமோ கொண்டு போகிறது நான் பாட்டுக்கு நான் இருப்பேனே தவிர அவள் வழிக்கு நான் போகவே மாட்டேன். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு நாள் நம்ம வேலை பண்ணிகிட்டே இருக்கோம் ஆற்றுல, ஓகே, ஒரு நாள் உங்களுக்கு லோவாகும். அப்போ எப்படி உங்களையே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? எனக்கு வந்து நீங்கள் எப்படி இப்போ நம்ம வேலை பண்ணிகிட்டே இருக்கோம், ஒரு நாள் நமக்கே லோ ஆகும், ஒரு மாதிரி டிப்ரெஷன், அது என்ன சொல்கிறது, லோ ஆகும்ல. அந்த தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? இல்லை, சுவாமிக்கு ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவேன் உட்காந்து. மற்றபடி என்ன தெரியல. ஒரு 9 இயர்ஸ் ஒரு உமனை வந்து நான் வந்து இன்டர்வியூ எடுக்கிறது ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. அவளுக்கு நிறைய மறந்து பார்த்தா நீங்கள் வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்தோடனே அந்த பெண்ணா ஒரு உமனா அதை வந்து எப்படி ஒரு ப்ரௌடாக எடுத்துருந்தேன்? நான் கொஞ்சம் ப்ரௌடாக எடுத்துருந்தேன் தவிர மற்றபடி எதுவும் இல்லை எனக்கு. பட் இப்போ பேரண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒரு தனி பாசம் வந்து அப்போ அந்த ஃபீலிங்லாம் எனக்கு இல்லை. இப்போ ஸ்ரீநாத் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தன் குழந்தையோட நம்ம பொண்ணுக்கு குழந்தை பிறந்தாலும் நீ ப்ரௌடா. வைஷாலி பார்க்கும்போது அதை விட சந்தோஷமா இருந்தது. பட் அந்த ஃபீலிங்லாம் எனக்கு பிறக்கும்போது இல்லை. சாதாரணமாக குழந்தை பிறந்து வளர்த்த என்னமோ இருந்தமே தவிர எனக்கு அவ்வளோ ஃபீலிங்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்ரீநாத்துக்கு வளர்த்துறது போல நான் தான், வைஷாலி வளர்த்துறது போல நான் தான். இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகி அவங்க குழந்தை பிறக்க அவன் சொல்கிறான், என் குழந்தைய வளர்த்து கொடுப்பாச்சு அப்படிங்கிறான். அந்த வயசுல தான் இருக்கேன் நான். அதனால ஸோ அத்தை, ஒரு ஆஃப்டர் மேரேஜ் ஒரு உமனுக்கு வந்து மெயின் சப்போர்ட்டாக இருப்பாள், ஓகே. அந்த மாதிரி எங்கள் அத்திமேல் அப்படின்னா நாங்கள் வந்து அத்தையோட ஹஸ்பண்டை வந்து அத்திமேல் கூப்பிடுவோம். நீங்கள் எல்லாம் மாமா கூப்பிடுவேன் இல்லை, அதுமாதிரி நாங்கள் அத்திமேல் வந்து உனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தா? அத்திமேல் பூரா சப்போர்ட் தான். அத்திமேல் என்னவா இருந்தா? அத்திமேல் ஒரு டாக்டராக இருந்தார். ஓ, ஓகே, டாக்டராக இருந்தார். அத்திமேல் வயது பண்ணுற பேஷண்ட்டெல்லாம் வந்து அவளெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு நல்லா கற்றுக் கொடுத்தா. ஓ, சூப்பர். சூச்சர் போட்டுக்கு அசிஸ்டண்ட்டு பூரா நாங்கள் தான். ஓ, எல்லாம் ஸ்டெரைலைஸ் பண்ணுறது, சூச்சருக்கு அது சூச்சர் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்தா. சூச்சர் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்தா. ட்ரிப்ஸ் எப்படி இறக்குறதுன்னு சொல்லி கொடுத்தா. ஓ, ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலே நான் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு. அதாவது ஒரு உமன் வந்து உன்னை நர்ஸாக பார்த்துருக்காரு அத்திமேல்மா. சூப்பர், எல்லாமே சொல்லி கொடுத்தா. அதே மாதிரி இதுக்கு நடுவில் கார் டிரைவிங் வேலை சொல்லி கொடுத்தா. வா, அப்பவே? ஆமாம், அந்த காலத்துலயே? ஆமாம். ஏற்காடு அடிவாரத்துக்கு போயிடுவோம். ஓ, அங்கே டிரைவிங் சொல்லி கொடுத்தா. அந்த கார் எடுத்து நான் தர்பூர் வரைக்கும் போனேன், ராகிபுரம் வரைக்கும் போயிருக்கேன். ஓ, சூப்பர். மாமனார் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். வெரி குட்.
சூப்பர் அத்தை. ஆமாம். அப்புறம் டாக்டர் சீனிவாசன் அத்திம்பரோட பாஸ் படிக்கும் போது அவர் வந்து இந்தியன் மெடிசனில் பெஸ்ட் அவர். ஓகே. அவர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து எனக்கு இந்தியன் மெடிசன் எல்லாம் சொல்லிக் கொடுத்து எனக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காரு. நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். சூப்பர். இந்த அளவு எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது உமனாக இருக்கிறதுக்கு நீ இல்லை. சூப்பர் அத்தை. சொல்லிக் கொடுத்தாரு, தைல காய்ச்சத்துக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அப்புறம் வந்து திடீர்னு வயிறு புதுசுமா போயிடுச்சுனாக்கா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ கடைசி கொஷின், அதாவது அத்தை இந்த காலத்தில் வந்து அடுத்த குழந்தைகளுக்கு வளர்கிற குழந்தைகளுக்கு, பொன் குழந்தைகளுக்கும் சரி புள்ள குழந்தைகளுக்கும் சரி, நீங்கள் என்ன வந்து ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக ஒரு பெண்ணாக நீங்கள் கொடுக்குறீங்க? இதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. குழந்தைகள் வளர்கிறதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. பேரண்ட்ஸ் நல்லபடியாக குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாக்கா, சின்ன குழந்தையிலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். பெருசாக பண்ணுறப்ப சொல்லி வந்தால் வராது. சின்ன குழந்தையிலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன போகணும், என்ன பண்ணணும், எப்படி இருக்கணுங்கிறத நாம் சொல்லிக் கொடுத்தாக்கா அதுக்கு பிடிச்சி. அதாவது இந்த காலத்தில் வந்து நிறைய அதாவது பொன் குழந்தைகளுக்கு வந்து இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. குழந்தைல வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள பயமாக இரு வரேன். அதுதான் நான் கேட்க வரேன். அந்த டாபிக் தான் நான் கேட்க வரேன். பொன் குழந்தைய வளர்த்து ஒரு எல்கேஜி யூகேஜி குழந்தையில வெளியில் அனுப்பிட்டு வரத்துக்குள்ள ஒரு பேரண்ட்ஸ் பக்குன்னு இருக்கு. ஸோ அந்த புள்ள குழந்தை, நீ வந்து உனக்கு வந்து 3 பொன் குழந்தை, ஒரு புள்ள குழந்தை, அந்த புள்ளையும் பொண்ணையும் எப்படி நீ வளர்த்தின? பேரம் பார்த்தியா? பொண்ணு நீ இதை தான் பண்ணணும், புள்ள நீ இதை பண்ணக்கூடாது, நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்து வளர்த்தியா? அந்த மாதிரிலாம் நான் வளர்க்கல. எப்படி வளர்த்துக்க? 4 பேரை ஈக்குவல் தான். கரெக்ட். இப்போ நீ உன் புள்ளைய வளர்த்திருக்க. இப்போ எனக்கு புள்ள கிடையாது, ஓகே, எனக்கு வந்து புள்ள கிடையாது, எனக்கு புள்ளையோட அனுபவமும் கம்மி, ஓகே. இப்போ நீ எங்கள் அண்ணாவை வளர்த்திருக்க. அந்த அண்ணாவுக்கு நீ வந்து எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிளாக எப்படி சொல்லி வளர்த்தின? முதல் பாயிண்ட்டே குழந்தைகளே பெரிய வசதி வச்சு கேட்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அந்த கேட்டால் தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே. என்னென்ன கற்றுக் கொடுத்த புள்ள குழந்தைக்கு தானே ஸ்லோகம் எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். லலிதாசாஸ்திரம் நம்ம சொல்லிக் கொடுத்தேன். ஓ, அண்ணா லலிதாசாஸ்திரம் தெரியுமா? ஓ, ராசி இருக்கும்போது நம்ம உட்காந்து சொல்லிக் கொடுத்தேன். பரவாயில்லையே. பொன் குழந்தை லலிதாசாஸ்திரம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். புள்ள குழந்தைக்கு லலிதாசாஸ்திரம் சொல்லி அவனும் ஆசை கற்றுந்தான். ஓ, சூப்பர். அப்புறம் என்ன கொடுத்தாங்க? ஆசை கொடுமா அவளுக்கு. கரெக்ட். அப்புறம் என்ன கற்றுக் கொடுத்தேன்? அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்கிறான். புரியுது, அது ஞாபகம் இல்லை எனக்கு. ஓ, ஆமா, அண்ணா தான் பாடுறாளே, அப்புறம் நீ கற்றுக் கொடுக்காம எப்படி அண்ணா பாடுவா? அது ஞாபகம் இல்லை எனக்கு. அப்புறம் ஒரு காய்கறி வாங்கினதாகட்டும், ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது வாங்கினதாகட்டும் எல்லாம் அவர்கிட்ட சொல்லி நான் பண்ணிப்பேன். குழந்தைகிட்ட சொல்லி தான் பண்ணிப்பேன் நான். அவள் வழியில் போயிட்டு வாங்கிட்டு பூரா எல்லாம் அவள் தான். அதாவது அதே மாதிரி வந்தாக்கா சில்லறையை கரெக்டாக கொண்டு வரணும். அதான். ஆமாம். அதாவது அத்தை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெண்ணையும் ஒரு பிள்ளையும் சமமாக வளர்க்கணும். அதுவும் எஸ்பெஷலி உண்மையாக நான் இந்த தருணத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னன்னா, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி பர்சனை வந்து நம்ம வந்து மதிக்கணும்ப்பா, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கிவ் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். புள்ள குழந்தை அப்படின்னா ஒரு ஜோனில் வச்சுட்டு அவன் என் புள்ள போக மாட்டான், என் புள்ள வெளியில் போக மாட்டான் அப்படின்னு இல்லாமல், ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக அந்த குழந்தைக்கு ஒரு பெண்ணோட உணர்வுகளை புரிஞ்சு, அப்போ தான் இந்த நிறைய இப்போ நடக்கிற அந்த ரேப்பிசம்லாம் கொஞ்சம் குறையும். ஒரு அம்மா வளர்த்துறதுல தான் ஒரு குழந்தைக்கு இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த புள்ள குழந்தைக்கு எஸ்பெஷலி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து வளர்த்தினோம்னா கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி மண்ணில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே நல்ல குழந்தைகள் தான், வளர்றதுல தான் இருக்குது. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம நல்லபடியாக வளர்த்தினோம்னா ரொம்ப நல்லபடியாக குழந்தை வளரும். 4 குழந்தைகளை பற்றி 4 குழந்தை நல்லா அஃபெக்ஷனாக நல்லா இருக்கா. தேங்க்யூ அத்தை, தேங்க்யூ. அதுதானே வேணும் நமக்கு. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் அத்தை. நீ இந்த தருணத்தில் எவ்வளவோ உனக்கு மறந்து போயிடுத்து. உனக்கு வந்து 90 இயர்ஸ் ஆச்சுன்னு நானே நம்மளை டச்சு என்னோட அச்சராலம்பால் அனுகிரகத்தில் 100 வயசு நல்லா ஹாப்பியாக ஹெல்த்தியாக நோய் நொடி இல்லாமல்
சந்தோஷமா ஹாப்பியா வாழணும். நான் வந்து பகவான் அச்சரையில வேண்டிக்கிறேன் அத்தை. அச்சரையில உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ரொம்ப சந்தோஷம். இந்த மகளிர் தினத்தில் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக எனக்கு வந்து வீடியோ கொடுத்ததுக்கு. என்ன கைஸ், இந்த தருணத்தில் ஒன்றே சொல்லிக்கிறேன், எங்கள் அத்தைக்கு 90 இயர்ஸ் ஆச்சுப்பா. ஸோ இதில் ஐ எம் ஸோ பிளெஸ்ட். ஒரு 90 இயர்ஸ் ஒரு உமனை, ஒரு கம்ப்ளீட் உமனை நான் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணி நம்ம சேனலில் போடுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கு பகவானோட கிருப்பை, இந்த மாதிரிலாம் பேசி இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு ஒரு பகவானோட கிருப்பை இருந்தால் தான் நடக்கும் நான் நம்புறேன். இது என்னோட பர்சனல் உணர்வு, என்னோட பர்சனல் இண்டிவிஜுவலோட தாட்டு. ஸோ இந்த போஜனம் சேனலை லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. போஜனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச்.